அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க உழைப்பை நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. அபிராமி தேவையுடைய கடைக்கண்களால நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தனம், கல்வி, நிலையான மனம், தெய்வீக வடிவம், கபடில்லாத நண்பர்கள், நல்லவை அனைத்தும் கிடைக்க போகுது. களையாத கல்வி, குறையாத வயது, கபடில்லாத நட்பு, வளமை, இளமை, நோயற்ற உடல், சலியாத மனம், அன்பு, தவறாத சந்தானம், கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் இல்லாத கொடை, அழியாத செல்வம், நேர்மையான ஆட்சி, துன்பமில்லாத நல்வாழ்வு எல்லாத்தையும் பராசக்தி அபிராமி உங்களுக்கு அருள போறாங்க. இது விருச்சிகம் ராசிக்கு நல்ல நேரம். பிரச்சனைகளை தவிடுபடியாக்கும் காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்க பல சிரமங்களை அனுபவிக்கிறாங்க. முடி உதிர்தல், ஹார்மோன் பிரச்சனை, தனிமை, பிறரால் ஏமாற்றப்படுதல் போன்ற பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. ஆசை வார்த்தைகளை கேட்டு ஏமாறக்கூடிய இவங்க ஒரு கட்டத்துல உறவுகள் நட்பின் மீது வெறுப்பு அடைகிறாங்க. தங்களை ஏமாற்றுவர்களை கண்டு விரக்தி அடைகிறாங்க. விருச்சிகம் ராசியின் பலம், உழைப்பு, அர்ப்பணிப்பு. எவ்வளவு கடினமான வேலையையும் குறித்த நேரத்துல முடிக்கும் திறன் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. ஆனா குடும்பத்தின் மீதுள்ள அக்கறையால சில நேரங்கள்ல விமர்சனங்களை சந்திக்க நேரிடுது. யாராவது காயப்படுத்தினா இவர்களை திருப்பி காயப்படுத்தாம விட மாட்டாங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள மன்னித்தாலும் காயப்படுத்தியவர்களை மன்னிக்க மாட்டாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க பிளாக் மேஜிக் விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். ஜாதகத்துல சரியில்லாத அமைப்பு இருந்தா பிளாக் மேஜிக் ஆபத்தா முடியும். அதிர்ஷ்டத்தை திறமையால பெற வேண்டுங்க. தவறான வழிகள்ல நீங்க செல்லக்கூடாது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை நீங்க பாத்துக்கணும். விருச்சிகம் ராசிக்காரங்க வெளிநாடு செல்வதில் பல தடைகளை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டுல சுதந்திரமும் சந்தோஷமும் குறைவா இருக்கும். சொத்துக்களை கவனமா பாதுகாப்பா வச்சுக்கணும். பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நீங்க வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சமூகத்துல அந்தஸ்துடன் நீங்க வாழணும். விருச்சிகம் ராசிக்காரங்க எப்போதுமே டிப்டாப்பா இருக்க வேண்டும். அதுவே அவர்களின் பலமா இருக்கு. வீட்டுல எப்படி இருந்தாலும் வெளியில வரும்போது மேக்கப் ஸ்டைல்ல கவனம் செலுத்தணும். காஸ்ட்லியான செருப்பு, பெல்ட், நீட்டான உடைகளை அணிஞ்சுக்கணும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துல பதவி ஏற்பு விழா நடக்குது. இது இமேஜ்
உயர்வதற்கான நேரமா இருக்கு. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதே நேரத்துல குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு அவசியம். கூட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடணும். சிவனை அதிகமா வழிபாடு பண்ணணும். உறவுகளுடன் கலந்திருக்கணுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க தங்களை எப்போதும் உயர்வாக நினைக்கணும். எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் வெளியில உயர்வாக இருக்கணும். உறவுகளுக்கு முன்னாடி உங்களை உயர்த்த போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு இது டாப் டைம். யாரிடமும் எதையும் பேசாம காரியத்துல கண்ணாக இருக்கணுங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க. நல்ல சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு அருமையான நேரம். திருமணம், சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். ட்ரெஸ் சென்ஸ், வாசனை திரவியங்கள்ல கவனம் செலுத்துங்க. சோகமான பாடல்களை கேட்காதீங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரிய போகுது. பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு நல்லதையெல்லாம் அள்ளித்தர போறார். இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நீங்க நம்புங்க. புதுசா ஒரு பிளான் போடுங்க. நிச்சயமா அந்த பிளான்ல சக்சஸ் ஆகும். பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு பிளான் போடுங்க. சனீஸ்வர பகவான சக்சஸ் பண்ண விநாயகரை வணங்குங்க. மகா கணபதிக்கு டெய்லி காலையில தோப்பு கரணம் போடுங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இந்த காலம் நம்மளை நிச்சயமா உயர்த்தும். அஷ்டத்துக்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்க பிரசனம் கேட்கணுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நல்லதுதான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடிய விருச்சிகம் ராசியினரே, உங்களுக்கு வரும் முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுறது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணவரத்து தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மதிக்க போறாங்க.
குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. 12 ராசிகள்ல விருச்சிகம் ராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமான ராசியா இருப்பாங்க. இவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மீனம், கடகம், கன்னி, மகரங்க. அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், மிதுனம், சிம்மம். இவங்கெல்லாம் பகை ராசியா இருக்காங்க. அதனால இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே. நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.